ஃபர்ஸ்ட் நான் புள்ளி வச்சுக்கிறேன். நேர்புள்ளினா 2 சைடும் ஒன்று ஒன்று விட்டுட்டு வைக்கணும். நெக்ஸ்ட் லைனில் 2 பக்கமும் ஒன்று ஒன்று விட்டுட்டு வச்சுக்கிறேன். இப்படியே குறைச்சிட்டே வந்து 1ல் நிறுத்தணும். ஒன்றில் வந்து நிறுத்திருக்கோம். இதே மாதிரி அந்த சைடு வச்சுக்கணும். இது வந்து நேர்புள்ளி கோலம். புள்ளியோட கவுண்ட் எழுதிக்கிறேன். லைவ் பார்க்குறவங்க கமெண்ட்ல ஹாய் சொல்லுங்க. ரெண்டு இந்த 2 சைடு 3 புள்ளியை விட்டுட்டு நடுவில் ஸ்கொயர் போட்டுக்கணும். இங்கே ஒரு புள்ளியை விட்டுட்டு இந்த புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வி ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. அதே இந்த பக்கமும் போட்டிங்கன்னா ஸ்கொயர் ஃபார்ம் ஆகிடும். இதே மாதிரி எல்லா சைடும் வரைஞ்சிக்கணும். இந்த கோலம் புதுசாக கோலம் கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாலு சைடும் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் ஒரு சின்ன பா டிசைன் மாதிரி வரும். 2 பக்கமும் வரும். இந்த பூக்கு 2 பக்கமும் வரும். அது போட்டுக்கலாம்.
இந்த டிசைன் எல்லா பூ பக்கத்துலேயும் 2 சைடு வரைஞ்சிக்கணும். இதை ஒட்டியே ஒரு கோடு போட்டுட்டு நடுவில் ஒரு புள்ளி விட்டு இந்த பக்கம் கோடு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா சைடும் 2 பூ போட்டாச்சு. அடுத்தது வந்து இந்த பூ டிசைனு இங்கே சென்டரில் எல்லா இடத்துலையும் வரைப்போகிறோம் 4 சைடும். இப்போ வந்து கொஞ்சம் டைரக்ஷன் மாற்றி வரும். இதே கட்டம் போட்டு இதே மாதிரி தான் டிசைன் போட போகிறோம். கொஞ்சம் மாற்றி வரும், அவ்வளோதான். இந்த 2 புள்ளி, இந்த 3 புள்ளியை விட்டுட்டு இந்த 2 புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணணும். இதில் கட்டம் மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். இப்போ அதே டிசைன் வரைஞ்சிக்கலாம். இதே தான் எல்லா பக்கமும். கீழே இருக்க 3 புள்ளியை விட்டுட்டு மேலே கட்டம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4 புள்ளியில் கட்டம். இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கோலம் டிசைன்ஸ் இருக்கு இந்த சேனலில். அவுட்லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ சென்டரில் டிசைன் கொடுக்கணும். இங்கே வந்து ஒரு ஹார்ட் மாதிரி டிசைன் வரும், அதுவும் சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அது போட்டுடலாம். இது பக்கத்துலேயே ஒரு ஹார்ட் மாதிரி டிசைன். பின்னாடி ஒரு வி ஷேப். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். இதே எல்லா டைரக்ஷனையும் போட்டுக்கணும். மொதல் ஒரு ஹார்ட் மாதிரி போட்டுக்கணும். ஒரு கோடு போட்டு வி கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த டிசைன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த 4 புள்ளியை மட்டும் கனெக்ட் பண்ணணும். ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும், சாஞ்சாப்பில் ஒரு கட்டை மாதிரி வரும். இந்த 4 புள்ளி வரைஞ்சிக்கணும். இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, ரெண்டையும் சேர்த்து முடிஞ்சிச்சு. இப்போ நடுவில் இருக்க புள்ளி, இந்த சைடு 5 புள்ளி இருக்கு, இதில் நடு புள்ளியை விட்டுட்டு வெளியே இருக்க அதே பூ டிசைன் தான் சென்டரில் வரைய போகிறோம். மிச்சம் இருக்க புள்ளியெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை இங்கே வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ஒரிஜினலாக டிசைன் இப்படி தான் வரும். எல்லா சைடும் இருந்தும் கனெக்ட் பண்ணிடலாம். சிம்பிளான கோலம் தான் இதுவும், முன்னாடி போட்ட கோலம் மாதிரி தான்.
கோலமோட புள்ளி எழுதிக்கிறேன். இது வந்து இடுக்கு புள்ளி கோலம், சந்து புள்ளின்னு சொல்லுவாங்க. சந்து புள்ளினா 2 புள்ளிக்கு நடுவுல அடுத்த லைன் வச்சுட்டே வரணும், நேரா வைக்க கூடாது. ஒன்பதுல நிறுத்தணும். இந்த லைன் 9 வந்துடும். இந்த லைனோட நிறுத்திக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. இதே மாதிரி இந்த பக்கமும் புள்ளி சந்து புள்ளி வச்சுக்கணும். பத்து, இந்த லைன்ல 9 வந்துடும். 4 5 6 7 8 9. நான் இந்த எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் 4 புள்ளி 1 2 3 4 4 புள்ளியை கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 1 2 3 4 4 புள்ளியை கனெக்ட் பண்ணிக்கணும். 4 4 புள்ளியா சேர்த்துட்டே வரணும். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா டைரக்ஷன்லயும் 4 புள்ளி எண்ணி கனெக்ட் பண்ணி இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. காயத்ரி ஜெயராமன் வந்து கோலம் சூப்பர் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க. இதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு ஹார்ட் டிசைன் வரும் சிம்பிளா. இதே மாதிரி 4 புள்ளி தான், 4 புள்ளி 4 புள்ளி கனெக்ட் பண்ணா ஹார்ட் வந்துடும். நடுவுல ஒரு சின்ன ஹார்ட் மாதிரி.
இதில் 4 புள்ளி 1 2 3 4 புள்ளி கனெக்ட் பண்ணியாச்சு. எல்லா சைடும் ஹார்ட் முடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் கத்திரிக்காய் மாதிரி ஒரு டிசைன் வரையணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஹார்ட்டுக்கு நேராக சென்டராக வர புள்ளியிலேருந்து டைமண்ட் ஷேப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஷேப் போட்டுக்கலாம். இந்த ஹார்ட்டில் வந்து சென்டர்லேருந்து வருது. இதிலிருந்து நேராக போட்டாச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் டிசைன் வரையலாம். இதுக்கு பின்னாடி மிச்சம் இருக்க புள்ளியெல்லாம் சேர்த்திங்கன்னா ரவுண்டு மாதிரி வரும். இப்போ கத்திரிக்காய் ஷேப் வந்துடும். எல்லாமே ஒரே டைரக்ஷன்லேயே வரைஞ்சிக்கோங்க. இதை இந்த இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கோடு தான், இந்த ஹார்ட் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி. நடுவில் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், ஒரு பூ மாதிரி வரைஞ்சிக்கிறது. மிச்சம் இருக்க புள்ளியே 3 3 கனெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பூ டிசைன் வந்துடும். பூ கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கலர் கொடுக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய்க்கு க்ரீன் கலரும் வயலட் கலரும் கொடுக்க போகிறேன். கத்திரிக்காயோட இந்த காம்புக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். நான் ஃபுல்லாக கலர் கொடுக்கல, டிப்பில் மட்டும்தான் கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வயலட் கலர், கத்திரிக்காய்க்கு வயலட் கலர் கொடுக்குறேன். இந்த கோலம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். எல்லா கத்திரிக்காய்க்கும் டிசைன் போட்டாச்சு, கலர் போட்டாச்சு. நடுவில் பூவுக்கு வந்து நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். வெளியே என்ன கலர் கொடுக்கலாம்னு சொல்றீங்களா? நீங்க ஏதாவது கலர் சொன்னீங்கன்னா நான் அதை சூஸ் பண்றேன்.
ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஏதாவது கலர் சொல்றீங்களா? நீங்க சொல்ற கலர் போடுறேன். கமெண்ட்ல சொல்லுங்க கலர் என்ன கலர் போடலான்னு. காயத்ரி வந்து பிங்க் கலர் சொல்லியிருக்கீங்க. பிங்க் கலர் போடுறேன். ஹார்ட்க்கு வந்து பிங்க் கலர் கொடுக்குறேன். கலர் வந்து உங்க இஷ்டம்தான். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ போடுங்க. ஃபுல்லா கலர் கொடுத்தீங்கன்னா கலர் கோலமாவில் பிரைட்டா தெரியும். நீங்க இன்னைக்கு என்ன கோலம் போட்டீங்கன்னு சொல்லுங்க. எத்தனை புள்ளியில கோலம் போட்டீங்கன்னு சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல தெரிஞ்சுக்கிறேன். இதுல இருக்க ப்ளூ கலரே இதுக்கு எடுத்துக்கிறேன். இன்னொரு சின்ன கோலமும் இருக்கு. லாஸ்டா ஒரு 7 புள்ளியில சிம்பிளான கோலம் போட்டு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி இந்த கோலம், இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கோலம் போட்டு காமிச்சேன் 21 புள்ளியில. அதுவும் பாருங்க. அவ்வளோதான், கலர் பண்ணி முடிக்க போறோம். இந்த கோலம் இந்த இதுக்கு பச்சை கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்கு டார்க் ப்ளூ கொடுப்போமா?
கடைசியா இந்த டைமண்ட் ஷேப் மட்டும் ஆரஞ்சு. இது ஈஸியா இருக்கும். 7 புள்ளி கோலம். இடுக்கு புள்ளினா 2 புள்ளிக்கு நடுவில் அடுத்த லைன் வச்சுட்டு வரணும். ஒன்று ஒன்றா குறையும். 4ல் நிறுத்தணும். 4 2 3 4 5 6 5 4. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நடுப்புள்ளி இருக்கு, அதை வச்சு இந்த 3 புள்ளியை சேர்த்துக்கணும். இதே மாதிரி இந்த சைடு 3 புள்ளி, இந்த சைடு 3 புள்ளி. இப்போதான் கோலம் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த கோலம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பூ டிசைன் போட்டாச்சு. மிச்சம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டைமண்ட் டிசைன் பண்ணலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உள்ள இருந்து ஒரு லைன் கொண்டு வந்து இப்படி வளைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இந்த 7 புள்ளி 4ல் நிறுத்துறதுல நிறைய டிசைன்ஸ் போடலாம். ஸோ அதில் ஒன்று இன்னைக்கு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ வர வீடியோஸில் நிறைய டிசைன்ஸ் இதே புள்ளி வச்சு போட்டு காட்டுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுக்கு நான் க்ரீன் கலரும் ஆரஞ்சு கலரும் எடுத்துக்கிறேன். ஆரஞ்சு கலர் பூ கொடுத்துக்கிறேன். நடுவில் 2 கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்தீங்கன்னா, அதாவது ஒரே இதில் இல்லாமல் ரெட்டு ஆரஞ்சு இல்லாமல் மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா கலர் நல்லாயிருக்கும். பார்க்க கோலம் பளிச்சுன்னு இருக்கும். அதோட நான் சிம்பிளாக மஞ்சள் கலர் கொடுத்துக்கிறேன்.